குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தப்பத்தி 33 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின ஸ்டாச்சு அது. பசங்கள்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா ஞாபகமாக எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு போன உடனே இவர் தான் வரணும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அவரை பார்த்த உடனே. லக்கி அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த கலாம் சேட், ஸோ அது இங்கே தான் வச்சு நாங்கள் இன்டகிரேட்லாம் பண்ணோம். எங்களுக்கு அப்போ லேப் எல்லாம் கிடையாது. ஸோ அடுத்த வருஷம் நிலவுக்கு ஒரு சேட்டலைட்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டேபிள் எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், பிகாஸ் எல்லா சைனிங்ஸுமே இங்கே பண்ணுறோம். இதை தாண்டி இந்த இடம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க சலாத்துல் நாரியா அப்படின்னு இஸ்லாமில் ரொம்ப பெரிய ஒரு நம்ம எப்படி பூஜை அது சொல்கிறோமோ அவங்க ஓதுறதுன்னாங்க. ஸோ அந்த ஓதுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 15-16 ஆடியாக்கள் வருவாங்க. அவங்க ஓதிட்டு இங்கே உட்காந்து தான் ஓதுவாங்க. ஸோ இங்கே உட்காந்து ஓதி சாப்பிட்டு கிளம்புவாங்க. நம்ம மதம் அப்படின்னு யாரையும் பார்க்கறது இல்லை, எல்லாருமே நண்பர்கள் மனிதர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்தும் அது மாதிரி எடுத்துக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோதான் இருந்தாலும் பெண் குழந்தைங்க ஒரு கூடுதல் பொறுப்பு, ஒரு வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும், அந்த கூடுதல் பொறுப்பு அவங்க எப்போவுமே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டெம் இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 to 19% ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ இப்போ தலைமை ஒரு 3% இருந்தால் யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க? யார் பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், இது நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஸோ என்னவே அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஒரு மேனுக்கு பின்னாடி தான் அவங்களால இருக்க முடியாது. ஒரு நாட்டிலிருந்து 108 குழந்தைங்க, 108 நிலவோட டயமீட்டர். இந்த ஒரு பயணத்தில் அவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம். பர்கினோ ஃபாஸ் அப்படின்லாம் கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்கினோ ஃபாஸ் அந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை தான் என்ஜினியராகவே இருக்காங்க மொத்த நாடுலேயே. இது வரைக்குமே யாருமே ஒரு சேட்டலைட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு புக் மாதிரி இன்னும் இது பண்ணல. ஸோ நம்ம தயார் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 120 மணி நேரம் இவங்களுக்கு பாடத்திட்டம் உருவாக்கியிருக்கோம். டிசம்பரில் ஒரு நாட்டிலேருந்து ஒரு குழந்தைய ஹேண்ட் பிக் பண்ணி அவங்க ஜான்வரியில் இந்தியாவுக்கு வருவாங்க, சென்னைக்கு. நம்ம சென்னைக்கு இத்தனை நாடுகளை கொண்டு சேர்க்குறதே முதல்ல இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச். இப்போ உலகத்திலேயே 27 ஸ்பேஸ் மிஷன் பண்ண ஒரே பெண்மணி நான். பட் நான் எங்கே காமிக்கிறது? இதுதான் சொன்னீங்க இல்லையா, அந்த சின்ன வயசுல இந்த பில்லர்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாங்குறப்ப தான் தெரிஞ்சுது இதுக்கு பின்னாடியும் கதைகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்த ஒரு தூணுமே சில தூண் தான் நம்ம வீட்டில் வைக்க முடியுமா, சில தூண் வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டோட சந்தோஷங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ளே பண்ணுமா. நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. சின்ன வயசுல ஏதோ சுற்றி விளாடுவோம். பட் ஆனால் சொன்னால் சிலது அழுகிற தூணா, அதெல்லாம் தூண் அழுமா. எவ்வளோலாம் ஐ மீன் எவ்வளோ ஆர்கிடெக்சரில் எவ்வளோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ பார்த்து இந்த மாதிரி ஒரு தூண் வாங்க வேண்டியது. ஏன்னா நாங்கெல்லாம் சிரிச்சுட்டே இருக்கோங்கிறது. வீட்டுல நல்ல ஒரு வைப் கொடுக்குற ஒரு தூண் அப்படின்னு பாசிட்டிவ். தெரியல, இது என்னன்னா அந்த காலத்து இந்த வீடெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, வீடு பேலசஸ் அந்த மாதிரி கேரளா காரைக்குடி அதுல இருந்து எடுக்கிறேன். அதை எடுத்து ஃபுல்லா பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி பண்றது. 1 2 3 4 ஆமா 4 பில்லர் இருக்கு இல்லையா? எஸ். ஸோ வீட்டுக்கே ரொம்ப அழகா இல்லையா மேம், அந்த தூணுக்கு நடுவில் அப்படிங்க. அதனோட ஏன் இங்கே வைக்கணும் அப்படின்னு முன்னாடி இருந்தே பிளான் அந்த மாதிரியா? அந்த தெப்பம் ஐ மீன் வீட்டுக்குள்ள மித்தம், தெப்பம் இல்லை மித்தம் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். தாத்தா பாட்டி வீட்டில் இருந்த அந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ சிட்டி சென்டரில் நம்ம அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்னது வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு என்ன இதர்
அது வந்து சுவாமியாக இருக்கலாம், இல்லை வேறு இந்த ஃபேன்சியாக ரொம்ப ஃபேன்சியாக வந்து எனக்கு வைக்க இஷ்டம் இல்லை. பிகாஸ் வீடு பூராவே நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஓரியன்ட் இதில் நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப நடுவில் வந்து ஏதோ ஒரு இந்த ஆர்ட்லாம் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. ஸோ அவர் வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து 5 தலை. ஸோ வீட்டுக்குள்ளலாம் 5 தலை வைக்கக்கூடாது, நாகம் இருக்கிறதால அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அது வைக்க முடியல. ஏன்னா அதுதான் தண்ணிக்கு நடுவில்ங்கிற மாதிரி. ஏன்னா நான் நேபாளில் பார்த்துருக்கேன். விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து நல்ல தண்ணியில் படுத்துட்டு இப்படி இருப்பார். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு இது. பட் ரொம்ப வந்து கோவில் மாதிரி ஆகிடக்கூடாது. சரி, அப்புறம் அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வந்ததுன்னா கோவில் தான் வைக்கலாம். இங்கே அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு ஃபன் லவ்விங் எட் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி இருக்கணும்னு. ஸோ ரொம்ப டயர்டாகி ஒரு 3 to 6 மாதம் நாங்கள் வந்து தேடி கடைசியில் இவர் தான் இங்கே வரணும்னு இருந்தது போல். இது வந்து அந்த மகாபலிபுரமில் தான் வாங்கினோம். ஸோ அவர் வந்து அந்த ஸ்தபதி வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின ஸ்டாச்சு இது. ஸோ அவர் பசங்கள்லாம் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா ஞாபகமாக எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு போன உடனே இவர் தான் வரணும் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அவரை பார்த்த உடனே. இதுக்கெலாம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் போனோம். ஸ்கூல் சீட்டு காலேஜ் சீட்டை விட்டு ஒரு ஸ்டாச்சுக்கு நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு போனோம். எங்கள் அப்பா வந்து ஊரில் கோவில் கட்டி அதில் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ கிராமத்து கோயிலில். ஸோ அதுக்கும் ஸ்தபதி இவங்க அப்பாவாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட பேரெல்லாம் சொல்லி எங்கள் கோயிலுக்கெல்லாமும் உங்கள் அப்பா தான் பண்ணி கொடுத்தாங்கப்பா கொஞ்சம் பார்த்து சொன்ன அப்புறம் அவங்க கொடுத்தாங்க. ஸோ கொண்டு அவரை வச்சாச்சு. என்ன மீனிங் அப்படின்னு ராதாகிருஷ்ணர் வந்து கடவுள் மாதிரி கிடையாது. இட்ஸ் மோர் லைக் என்னன்னா ஒரு ராதாகிருஷ்ணா. ஸோ என்னன்னா ஒரு ஹாப்பி சில்ட்ரன் லவ்விங் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்க தான் வருவாங்க. ஸோ ராதாகிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி குழந்தைங்களோட தான் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறது. ஸோ இந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஈதர் டான்ஸ் மியூசிக், கிரிக்கெட் இல்லைன்னா சேட்டலைட், இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். சாப்பாடு எல்லாமே வித்தியாசமான டைமென்ஷனா இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் சேட்டலைட், ஆமா, ஒரு பக்கம் டிவைன் அப்படின்னா. ஸோ அதனால பட் ஒன்று என்னன்னா அவர் காதில் போய் நம்ம என்ன ஒரு ரொம்ப மனசுக்கு ஒரு வருத்தமாக இருக்க ஒரு விஷயம் போய் அவரை கட்டிக்கிட்டு காதில் சொன்னோம் அப்படின்னா எப்படி நடக்குதுன்னே தெரியல, அது உங்களுக்கு சால்வ் ஆகிடுது. அப்படி சொல்கிறது உண்டா மேம் வழக்கமா? ஆமாம், சும்மா ஒரு அப்படி ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம நினச்சி இது பண்ணலை. ஸோ ஒரு கடவுளாக நினச்சி அப்படிலாம் வந்து பார்த்து பண்ணலை. பட் எதேர்ச்சியாக ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அவரை சுற்றி இந்த கல், அதுக்கு தான் வந்து டெய்லி தண்ணி போட மாட்டோம், வெள்ளிக்கிழமை தண்ணி போடுவோம். அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, திவாலி அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போட்டு பூ போட்டு எல்லாம் பண்ணுவோம். கிருஷ்ண ஜெயந்தி வந்து மற்ற நாள் தண்ணி போட மாட்டோம். கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் கிராண்டாக ஒரு வருஷம் ஒரு கலர் தீம், ஒரு தீமில் டெக்கரேட். ஸோ நாங்கள் கொலு வந்து நான் வைக்கிறது கிடையாது. பட் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆமாம் மாவில். ஸோ ஏன்னா பிகாஸ் அவரே இங்கே இருக்கிறப்போ நம்ம அவருக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி. ஸோ ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து சுற்றி வேகமாக சுற்றி ஃபோனில் பேசிகிட்டே இருக்கேன். ஒரு சாஞ்சிட்டு சொல்கிறேன், சொல்லணும்னு சொல்லலை, ஜஸ்ட் எதேர்ச்சியாக அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். 10 minutesல டக்குன்னு எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஒரு மனசுக்கு இதுவாக இருந்தது. ஸோ அதனால் கடவுள் எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு, எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு. அதனால தான் வந்து நல்ல விஷயங்களாக பேசணும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்குமே வந்து நான் நாலேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயமும் சயின்ஸு சொல்லி கொடுத்தா கூட லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நமக்கு தேவை. ஸோ அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது கம்யூனிட்டி கிடையாது, எல்லா கம்யூனிட்டி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நம்ம பண்ணுறோம், அடுத்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து கிருஷ்ணர் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனிங் டேபிள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லக்கி டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கே சைன் பண்ணுறது அதெல்லாம் லக்கி அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த கலாம் சாட்
ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 80,000 பேர் செலக்ட் ஆகணும். அதில் நம்ம செலக்ட் ஆகணும். அவங்க வந்து 10 பேரும் என்னமோ தான் செலக்ட் பண்ண இருந்தாங்க உலகம் முழுவதும். ஸோ அது இங்கே தான் வச்சு நாங்கள் இன்டகிரேட்லாம் பண்ணோம். எங்களுக்கு அப்போ லேப்லாம் கிடையாது. அண்ட் அது வந்து சப்ஆர்பிட்டல், தட் இஸ் மேலே போயிட்டு கீழே வரதுனால ரொம்ப பெரிய இந்த தெர்மோவேக் வைப்ரேஷன் அப்படிங்கிற இந்த டெஸ்டிங்லாம் இருக்கும் சேட்டலைட்டுக்கு ஜென்ரலாக. ஸோ மேலே ஸ்பேஸில் ஆக்சுவல் ஸ்பேஸ்க்கு போகிற சேட்டலைட்ஸ்க்கு அதெல்லாம் பண்ணணும். இப்போ சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணணும்னு. பட் நாங்கள் அப்போ வந்து அனுப்புகிறப்ப அந்த டெஸ்டிங் எல்லாம் அந்த விதிமுறையெல்லாம் கொடுக்கல அவங்க. ஸோ அதனால் இங்கே தான் நாங்கள் வந்து பெரிய ஒரு லேப் டேபிள் மாதிரி இங்கே வச்சு எல்லாம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமும் இங்கே வந்து சொன்னோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இது அசெம்பிள் பண்ணி அனுப்புகிறோம். அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 10 வருஷத்தில் நிலவுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு இங்கே சொன்னோம். ஸோ அது எப்படி ரியலிஸ்டிக்காக அது நடக்குது அப்படின்னா இந்த வருஷம் வந்து சக்தி சேட்டை நாங்கள் வந்து லான்ச் பண்ணது தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு மிஷன் லான்ச் இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வருஷம் நிலவுக்கு ஒரு சேட்டலைட்டை பில்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த டேபிள் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ், பிகாஸ் எல்லா சைனிங்ஸுமே இங்கே பண்ணுறோம். இதை தாண்டி இந்த இடம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து சலாத்துல் நாரியா அப்படின்னு இஸ்லாமில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்ம எப்படி பூஜை அது இது சொல்கிறோமோ அவங்க ஓதுறதும்பாங்க. ஸோ அந்த ஓதுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போது நம்மளோட பூர்வீகமெல்லாம் ராமநாதபுரம் அது இதுன்னு சொல்கிறப்போ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் தான் நிறைய அங்கே நீங்கள் வந்து. ஸோ அவங்களுடைய அப்படியே பழகி பழகி ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க தான் நிறைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட 15-16 ஓலியாக்கள் வருவாங்க. அவங்க வந்து ஓதிட்டு இங்கே உட்காந்து தான் ஓதுவாங்க. ஸோ இங்கே உட்காந்து ஓதி சாப்பிட்டு கிளம்புவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் ரொம்ப ஸ்பெஷல். ப்ளஸ் ரம்ஸானுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப்தார் எவ்ரி ஜும்மா, தட் இஸ் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து அவங்க ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறப்ப நம்ம வீட்டிலேருந்து தான் போகும் அவங்களுக்கு இஃப்தார். மவுண்ட் ரோட் தர்கா அங்கே போகும். அப்புறம் அஜ்மீர் தர்காக்கும் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அங்கே போய்டும். சாப்பாடு இது பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து மதம் அப்படின்னு யாரையும் பார்க்கறதில்ல. எல்லாருமே நண்பர்கள், மனிதர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துலேருந்தும் அது மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கலாம் சாட் அது பண்ணும்போது இங்கே தான் எல்லாமே அசெம்பிள் பண்ணுவோம். ஆமாம், அது வந்து 8,000 மெம்பர்ஸ்லேருந்து ஃபில்டர் 80,000 பீப்புள் ஆல் ஓவர் அப்ளிகேஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து செலக்ட் பண்ணது. அது 80,000லேருந்து ஃபில்டர் ஆகி வந்தது. அப்போ அது பெரிய, ஏன்னா அது என்னன்னா எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட்னு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக எழுதிட்டாங்க. நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டோம், நமக்கு வந்து சேட்டலைட் பண்ணுறதுக்கு நிறையா காசு வேணும். ஸோ பெலூன் சேட் நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தது ராக்கெட்டில் லான்ச் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு இங்கே வந்து ராக்கெட்டில் லான்ச் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியல. பிகாஸ் ஒன்று பணமும் நிறையா வேணும், ப்ளஸ் இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், லைசன்சிங் அதுக்கப்புறம் வந்து பெர்மிஷன்ஸ் வந்து இஸ்ரோவில் இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வரணும். ஸோ அதுக்கு டைம் கண்டிப்பாக வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப அது வந்து யூனிவர்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். இந்த காம்படிஷன் கரெக்டாக கொஞ்சம் அப்போ புகுத்தினாங்க. ஸோ ஐடூடில் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு ஆர்கனைசேஷன், நாசா தான் வந்து அவங்களோட லான்ச் பார்ட்னர். ஸோ அதனால் இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்க எல்லாருக்கும் நாசாவில் வந்து ஃப்ரீயாக லான்ச். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பெரிய உறுதுணையாக இருந்தது கற்றுக்கிறதுக்கு. ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம், சரி இவங்க சேட்டலைட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரையும் திரும்ப பார்க்க வைக்கிற ஒரு நிகழ்வாக இருந்தது. மூன் பற்றி சொன்னாங்க இல்லையா, அதுக்கான ஒரு விஷன் அப்படின்றது அதுதான் அந்த 200 crores. ஆமாம், அது இங்கே தான் உட்காந்து டெய்லி 200 crores அதுதான் அந்த 12,000 குழந்தைகளை. ஆமாம், அதுவும் பெண் குழந்தைகள். ஏன் அது நான் பார்க்குறேன், ஆசாத்லேயும் பார்க்குறேன், பெண் குழந்தைகள் மேல ஒரு 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 கவனம் இருக்கு, கூடுதல் கவனம் இருக்கு அப்படின்றது. அது என்ன காரணம்? இல்ல தேவைன்றது புரியுது, பட் எதுக்காக தேவைக்கு மேல சின்ன பிள்ளைல இருந்தே வந்து அந்த பார்த்து வளர்ந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இருந்தாலும் பெண் குழந்தைங்க வந்து ஒரு அந்த கூடுதல் பொறுப்பு, ஒரு வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும், அந்த கூடுதல் பொறுப்பு அவங்க எப்போவுமே வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நிற்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு குணங்கள், தாய்மை குணம், இதெல்லாம் நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல்.
பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்டெம் இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 to 19% ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க, விமென். ஸோ இப்போ வந்து அது 3 to 4% தான் வந்து லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ தலைமை வந்து ஒரு 3% இருந்தால் யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க? யார் பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும்? இது நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் பூரா. இப்போ நீங்கள் தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மங்கள்யானா இருக்கட்டும், சந்திரயானா இருக்கட்டும், அந்த சேர்மேன் அவங்கெல்லாம் பட் பின்னாடி நீங்கள் டெக்னாலஜிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க. எல்லாம் புடவை கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அத்தனை பெண்கள் நீங்கள் வந்து இஸ்ரோவில் பார்க்கலாம். பட் தலைமையில் வந்து கம்மி. இது வரைக்கும் ஒரு பெண் தலைமையாளர் கூட இல்லை இஸ்ரோவில், டிஆர்டிஓவில், எதுலேயுமே இல்லை. ஸோ ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா ஒரு திருமணமான பிறகு வந்து ஒரு பின்னாடி ஒரு 10 வருஷமாவது அவங்களுக்கு வந்து குழந்தைய வளர்க்குறது, ஃபேமிலி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய அவங்களுக்கு டைம் இதாகிடுறது. ஸோ என்னவே அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஒரு மேனுக்கு பின்னாடி தான் அவங்களால இருக்க முடியறது. ஸோ அந்த போகக்கூடிய காலங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சமைக்கிறாங்க, 2 பேருமே வந்து வேலைகளை ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கள் காலத்தில் கிடையாது. ஸோ இப்போ வந்து வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இது வளர்ந்துருக்கு. ஸோ ஏன் இது வளரக்கூடாது? 108 நாடுகள்லேருந்து ஒரு நாட்டிலிருந்து 108 குழந்தைங்க. அதனால தான் 12,000. இப்போ 108 வந்து நிலவோட டயமீட்டர், கிலோமீட்டர். ஆமாம். ஸோ 108 இன்ட்டு 108 பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து நிலவுக்கான டிஸ்டன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ 108 into 108 போட்டிங்கன்னா 3,74,000 சம்திங் வரும். ஸோ கிட்டத்தட்ட 12,000 இஸ் த சைக்கிள்ஸ் ஆஃப் சன் சைக்கிள்ஸ். ஸோ இதுக்காக அஸ்ட்ரோனாமிக்கலாகவும் அவங்களுக்கு புரிதல் இருக்கணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் கல்ச்சரும் இருக்குது. 108ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இந்தியன் எல்லா ஒரு படிப்புலேயும் சரி, அஸ்ட்ரானமிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்தியன் கல்ச்சர் படி நமக்கு 108 முக்கியம். அதனால அந்த 108. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் 108 நாடுகள் கிராக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னிலேருந்து பாடத்திட்டம் ஒரு 120 மணி நேரம் இவங்களுக்கு வந்து பாடத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸ் என்ன, மேத் என்ன, எப்படி அதெல்லாமே வந்து சேட்டலைட் பில்டிங்க்கு உபயோகப்படுறது அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்து, அப்புறம் சப்சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சிஸ்டம் என்ஜினியரிங்னா என்ன, ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ்னா என்ன, ப்ரொபல்ஷன்னா என்னங்கிற மாதிரி எல்லாத்துலேருந்தும் குட்டி 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 குட்டியாக இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலபஸ் அண்ட் கரிக்குலம் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் மூலமாக வந்து கொடுக்குறோம் எல்லா நாட்டுக்கும். ஏன்னா மலாவி, எஸ்வட்டினி, லெசோத்தோ, கிரெனடா, சென்ட் லூசியா இப்படிங்கிற நாடுகள், சில நாடுகள் பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இந்த மாதிரியான நாடுகளோடு தான் நம்ம தொடர்பு வச்சுக்கணும். அந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை தான் என்ஜினியராகவே இருக்காங்க மொத்த நாடுலேயே. நிறைய நாடுகளில் ரொம்ப குட்டி குட்டி நாடு. இப்போ 108 குழந்தைங்க ஒரு நாட்டில் வேணும்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள் நாட்டில் எங்களால் இந்த வயசுக்கு 108 பெண்கள் எடுக்கிறதே கஷ்டம். ஸோ இவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம் நாங்கள் இந்த ஒரு பயணத்தில், அவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம். பட் இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு மேம். இப்போ நீங்கள் சொல்கிறது நம்ம இப்படியெல்லாம் கண்ட்ரி இருக்கான்றதே யோசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெண் தான் பர்கினோ ஃபாஸ் அப்படின்லாம் கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது பர்கினோ ஃபாஸ்? இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி நிறைய சென்ட் கீட்ஸ், சென்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனடின்ஸ், அது வந்து நான் படிச்சிருக்கேன். சென்ட் மேரிஸ் அந்த மாதிரி சர்ச்சஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நாடுகள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான நாடுகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் பெண்களுக்கான அந்த உரிமை, பெண்களை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. யூரோப் வந்து கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்குது. இப்போ சில நாடுகள் இருக்குது நமக்கு, ஏன்னா முக்கியமான நாடுகள் எல்லாம் சிலது இருக்காங்க, லைக் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டலி அப்படின்னு இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ப்ரோக்ரெசிவ் நாடுகள். பட் ஆஃப்ரிக்கன், கரீபியன், பசிஃபிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரொம்ப இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப இதுவாக. அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல், ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து இது பெரிய கஷ்டமாக இருக்கும் இல்லையா ரொம்ப கேட்குறது? கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு. அண்டு அங்கே இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக் மினிஸ்டர்ஸ் நிறைய நாடுகளில் பெண்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ முக்கியமாக அந்த அட்லீஸ்ட் அந்த துறையில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு 5-6 மினிஸ்டர்ஸ் வந்து பேசினாங்க. ஸோ பேசி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தது, இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு தாட் வந்தது. இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சர்ப்ரைசிங்காக இருக்குது, எப்படி யோசிக்க முடியுதுன்னு. ஸோ நாங்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம், நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஆனால் என்னென்னா வலிமையான நாடுகள் பணத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுது அவ்வளோ அது மாதிரி இல்லை. பட் வேறு என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து எல்லாமே நமக்கு நம்மளே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ நாலேஜ் மட்டும் ஏன் நம்ம வச்சுக்கணும்? அதனால் இது வரைக்குமே யாருமே வந்து ஒரு சேட்டலைட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு புக் மாதிரி இன்னும் இது பண்ணல. ஸோ நம்ம அதை தயார் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இதை வந்து போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், இந்தோனேசியன், ரஷ்யன், டர்க், இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் மொழிபெயர்றோம். பெயர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்குறோம். ஸோ 120 மணி நேரம் 120 மணி நேரம் அவங்க படிச்சுட்டு இதை தாண்டி என்ன பண்ணுறோன்னா இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம், சைக்கலாஜிக்கலாக இவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் நிறைய சில்ட்ரன் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட்ஸ் ஆகிடுறாங்க முடியாமல், பணம் இல்லாத காரணத்தினால. ஸோ இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் மாதிரி விஷயங்கள்லாமும் சொல்லி கொடுத்தோம்னா இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைக்கு இது ஒரு ஸ்கில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க காலில் அவங்க நிற்கிற அளவுக்காவது அவங்க வளரணும் அப்படின்னு ஏதோ நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு அது. ஸோ இப்போ இந்த குழந்தைங்க படித்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் நவம்பர் முடிச்சிருவாங்க இந்த பாடத்திட்டத்தை. டிசம்பரில் வந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு குழந்தைய ஹேண்ட்பிக் பண்ணி அவங்க வந்து ஜான்வரியில் இந்தியாவுக்கு வருவாங்க, சென்னைக்கு, நம்ம சென்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட 300 பேர் வருவாங்க. 300 பேர் இங்கே தங்கி கிட்டத்தட்ட 2 வாரம் தங்கி இங்கே வந்து இந்த சேட்டலைட்டுக்கான பேலோடுன்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து டிசைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி அவங்க வந்து 4 பேலோட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எங்களோட கோர் டீம் அதை டெஸ்ட் பண்ணி எங்களோட மெயின் மிஷினோட அதை அட்டாச் பண்ணி அதுக்கு செப்டம்பர் 2026 லான்ச் பண்ணலான்னு இருக்கும். லான்ச்சிங்கும் நம்ம இஸ்ரோலேருந்து தான் லான்ச் பண்ணணும். ஸோ அதனால் சேர்மனுக்கு வந்து எழுதி எல்லாம் அமைச்சிருக்கோம். இன்ஸ்பேஸ் வந்து அதை எப்படியும் ஆமோதிச்சு அவங்களும் பார்ட்னராக இருக்காங்க நம்ம கூட. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்னா என்ன இருந்தாலும் 200 கோடி நம்மளால் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தைரியத்தில் இறங்கியிருக்கோம். இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு 100 ரூபா ஒருத்தர் கொடுத்தா கூட மனசார ஐ திங்க் 3 தடவை நிலவுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து எல்லாரும் உறுதுணையாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். பெரிய முயற்சி, மாபெரும், நல்லபடியா நடக்கும் நம்புறோம். தேங்க்யூ. ஏன்னா நிலவுங்கிறது எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு ஈர்ப்புக்கூடிய ஒரு விஷயம். அது தனித்து இருந்தால் கூட பெண்கள் நீங்கள் எல்லா என்னவே பார்த்து இல்லை, ஆண்களுக்கு ஈர்ப்பு இருக்கு மேம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதனாலதான் பாட்டா எழுதுறீங்க பெண்களுக்காக. ஸோ என்னன்னா வந்து ஒரு தனியாக இருந்தால் கூட எவ்வளோ லைட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. நீங்கள் அவ்வளோ தூரம் பெருசாக யோசிங்க, சின்னதாக யோசிக்காமல் உங்களோட தன்னம்பிக்கையை அவ்வளோ தூரம் வளர்த்துக்கோங்க. ஸோ தினம் நம்ம பார்க்குற ஒரு பொருள் ஒரு விஷயமா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும், எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான். ஏன்னா லோ அர்த் ஆர்பிட் ஸ்பேஸில் போகிறது வந்து இப்போ வந்து சாதாரணமாகிடுச்சு. நம்மளே வந்து இத்தனை மிஷன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ திருப்பியும் ஸ்பேஸுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம்னா ஸ்பேஸில் தேட முடியாது இப்படி ரைட். ஸோ அதனால் நிலவுனா எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, ஹே மை சேட்டலைட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஊக்கம், அந்த ஹோப், அந்த ஒரு நம்பிக்கை, ஸோ இதுக்கு தான் நிலவு. நிறைய
அதான் அது நல்லபடியா நடக்கட்டும். ஸோ அந்த டைமும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். என்ன நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு புரியுது. இவ்வளோ கண்ட்ரிஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்றதே பிரச்சனை இருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். லாங்குவேஜ் 20 hours. ஓகே, அதுதான் அந்த இதெல்லாமா. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. அது ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் இத்தனை நாடுகளை கொண்டு சேர்க்குறதே முதல்ல இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச். அண்ட் அவங்க லாங்குவேஜ் ப்ளஸ் அவங்க புரிஞ்சுக்கணும்ல, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். இப்போ உலகத்திலேயே 27 ஸ்பேஸ் மிஷன் பண்ண ஒரே பெண்மணி நான். பட் நான் எங்கே காமிக்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, லைக் வாட் இஸ் இட், வாட் வில் இட் டூ, why do we have to அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக தான் நிறையா இருக்குது. எவ்ரிடே அவங்களுக்கு கேள்வி இருக்கும். ஸோ எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நெக்ஸ்ட் மேம், இல்லை நீங்கள் ஒரே கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, மேம் உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி. ஐயோ, ஸோ வால் பிடித்த அன்னைக்கு தான் நான் வந்து கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஸ்ரீமதியே வேற இப்படிலாம் போட்டுக்கிட்டு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.